படிப்பு ஏதோ அளவான படிப்பு தாங்க. ஆனா, அதுக்கு இருக்கிற அறிவு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அறிவா இருக்கு. குழந்தைய கூட சொல்லுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா. எல்லாத்துலயும் வந்து ஒரு டாப்ல வரா அப்படின்ற மாரி. ஸோ நெறைய விஷயங்கள தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்கும். சில பேருக்கு படிப்பு கம்மியா இருக்கும். உலக அறிவு நெறைய இருக்கும். என்ன இருக்கு? ஏது இருக்கு? இவங்க கிட்ட எல்லா துறைய பத்தின கேள்வி கேட்டாலும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நாலேட்ஜபிளா இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து காதல், அன்பு, சிற்றின்பத்த வந்து ரொம்ப விரும்புவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்ரிசியேஷன்னுவாங்க இல்லையா? "நீ கைத்தட்டு, நான் நல்லா ஓடிருவேன், நான் ஜெயிச்சுருவேன்." இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி எந்த வயசானாலும் சரி, எனக்கு வயசு என்னமோ எனக்கு என்னமோ நான் 50 ஆனா கூட எனக்கு இன்னும் அந்த ஒரு குழந்தைத்தனமான நிலை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான பிள்ளைக தான் வந்து உங்களுக்கு மிதுனத்தில பிறந்த பெண் பிள்ளைகள். இரட்டைத்தன்மையான நிலை இருக்கும். எக்ஸ்ட்ரீமான இதுவா? அதுவா? அதுவா அப்படிங்கிற நிலை இருக்கும். அதே மாரி இடம், பொருள் ஏவல் நம்ம இந்த எப்படி பச்சோந்தின்னு சொல்லுவோம் இல்லையா? ம். இந்த இடத்துக்கு தகுந்தா இந்த இடத்துக்கு தகுந்த மாரியான நிலை மாறிடுவாங்க. அந்த இடத்துக்கு போனா அந்த நிலைக்கு மாறிடுவாங்கன்னு. ஸோ அந்த மாரி இடத்துக்கு தகுந்தா மாரி தன்னை வடிவமைச்சுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மிதுனத்தில பிறந்த பெண் பிள்ளைகள்